ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ இந்த வீடியோவில் என்ன காமிச்சிட்டு இருக்கேன்னா, பிரில்லியண்ட்டுங்கிற ஒரு கம்பெனிலேருந்து நம்ம ஸ்டீல் டோர் வந்து வாங்கியிருக்கோங்க. இது வந்து 5x7 சைஸ் வருது. சன் அண்ட் ஃபாதர் டோர் மாடல் சொல்லுவாங்க. ஸோ அது ஃபிட்டிங் வந்து யூஸ்வலாக நம்ம பண்ணுற டோர் விட அதே மாதிரி தான் தூக்கு கொண்டு பார்க்குறாங்க. ப்ளஸ் அந்த கீழே வந்து டியூப் லெவல் ரசமட்டம் சொல்லுவோம் இல்லையா, அது பார்க்கணும். ப்ளஸ் ஏற்கனவே டைல்ஸ் விட்டுருக்கிற லெவலுக்கு வந்து அது பார்த்துக்கணும். அப்புறம் டோர் ஓப்பனிங் பொசிஷன் நம்ம ஆர்டர் பண்ண தான் வந்திருக்காங்கிறதும் பார்த்துக்கணும். ஸோ 2 பேர், ஒருத்தர் வந்து காரா வேலை பண்ணுற மேஸ்திரி மாதிரி, இன்னொருத்தர் வந்து ஃபிட்டர் பண்ணுற மாதிரி. அவங்களுக்கு கூட எதாவது ஹெல்ப்னால் நம்ம வந்து செய்ய வேண்டி வரும். அது போக வேறு என்ன இதில் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே இருந்தும் அந்த கேப்பெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, எவ்வளோ கலவை வந்து போடணும் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கீழே வந்து நல்லா பேக் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா வந்து நல்லா டொப்புன்னு வந்து சத்தம் வரும் நமக்கு நாளைக்கு நடக்கும்போது. அந்த இது வந்து இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் அவங்க மூடி திறந்து பார்ப்பாங்க, ஃப்ரீயாக வரணும். அது வந்து அந்த ரசமட்டம் ஒழுங்காக இருந்தால் தான் அது வந்து ஃப்ரீயாக வந்து போகும். லாக்கும் போட்டு பார்த்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி. இது ஏன் வந்து இந்த டோர் வந்து ஃப்ரேமோடு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேக்ட்ரியிலே வந்து மல்டி லாக் சிஸ்டம். இது வந்து நம்ம மர டோர் மாதிரி நடுவில் மட்டும் பூட்டாமல் மேலேயும் கீழேயும் வந்து நிறையா வந்து லாக்ஸ் வந்து இதுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த அலைன்மெண்ட் வந்து மாறிடக்கூடாது அப்படின்ட்டு ஃபேக்ட்ரியிலே வந்து மல்டி லாக் சிஸ்டம்ங்கிறதுனால அந்த ஃப்ரேமோடு வந்து சேர்த்து வருது. நிறைய பேர் வந்து ஏன் இது வந்து தனித்தனியாக கொடுத்தாங்கன்னா நமக்கு கட்டுறவங்களுக்கு வசதியாக இருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து அந்த மாதிரி பண்ணாத மாதிரி தான் இருக்குது. எல்லா ஸ்டீல் டோர் பண்ணுற எல்லாருமே இதுதான் பண்ணுறாங்க. மற்ற டோர் கம்பெனியும் இதே தான் பண்ணுறாங்க. அதாவது ஃப்ரேமோடு தான் வந்து வருது. நம்ம இது என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் எலவேஷன் டைல்ஸ்க்கு வந்து அது மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. வடிவேல் தான் வந்து இப்போது டோர்லாம் வந்து நல்லா லாக்காக திறக்குதா மூடுதான்னு வந்து பார்க்குறாரு. இப்போ உள்ளே போய் காமிக்கிறேன், எவ்வளோ கேப் இருக்குங்கிறது தெரியும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது கேப்பு, மேலேயும் கீழேயும். அதெல்லாம் வந்து ஃபுல்லாக சிமெண்ட் கலவையை போட்டு பேக் பண்ணிவிடுவாங்க. மேலேயும் கீழேயும் போட்டு இது ஃபுல்லாக வந்து பேக் பண்ணி சுத்தமாக வந்து ஃபுல்லாக முடிச்சிடுவாங்க. இப்போ அந்த சன் டோரையும் வந்து திறந்துருக்காரு. இந்த சைடு இருக்கிறது வந்து ஃபாதர் டோரு. ஸோ இதாங்க இதில் விஷயம். இந்த தகவல் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ் எதாவது இருந்தான்னா போட்டு விடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.